வணக்கம் மீன்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில விஷயம் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா இடையில பார்த்தவங்களுக்கு அது பின்னாடி ஒரு தடவை சொல்கிறேன். நாளையிலிருந்து நான் ப்ளே பண்ணக்கூடிய மேட்சஸ்க்கு நம்ம மெயின் டெலிகிராம் சேனல்லையே சில பிக்குகள் ஹிட் அண்ட் பிக்காக யாருக்கான வாய்ப்பு இருக்கும், அது என்னோடய ஒப்பீனியனில் வரும். ஹிட் அண்ட் பிக்காக யாருக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லை கேப்டன் விசி சாய்ஸ் யாருக்கு இருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வரும். யூடியூப்பில் மெம்பர்ஷிப்பு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அது மெம்பர்ஷிப்பில் நீங்கள் பே பண்ணியிருந்தாலும் அது வராது. அமௌண்ட்ஸ் எடுத்துக்காது ஒன்று. அதே போல் குரூப்லேயும் நம்ம லாஸ்ட்டாக இந்த மந்த்துக்கு கொடுத்துருந்தோம் 14th வரைக்கும் அப்படின்ட்டு. அது இன்னையோட ஸ்டாப் பண்ணிட்டோம் நேற்றுலேருந்தே. மெயின் சேனலில் அந்த விஷயங்கள் வரும். நான் ப்ளே பண்ணுற சமயங்களுக்கு வரும். உங்களுக்கு முன்னாடியே இன்றைக்கி நான் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னா அது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். அதை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேப்டன் சாய்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேப்டன் சாய்ஸையும் டெமோ டீம்ஸ் என்னால் கொடுக்க முடியுது அப்படின்னா டெமோ டீம்ஸையும் கொடுக்கலாம். எஸ்எல் டீம் கொடுக்குறத பற்றியும் கன்சிடர் பண்ணிகிட்ருக்கேன். எஸ்எல் டீம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எஸ்எல் டீம் வரும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணுறவங்க அப்படியே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எஸ்எல் டீம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சின்னதாக எதனா ஐடியா தேவைப்படுதுன்னா நம்ம டீம் எடுத்துக்கலாம். உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான், ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் கொடுக்குவோம். முதல்ல நம்ம கொடுத்துட்டு இருந்த மாதிரி ஹிட் அண்ட் பிக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இதோடு சேர்த்து இன்றைக்கி கேப்டன் சாய்ஸஸ் அப்படி இருந்துச்சுன்னா கேப்டன் சாய்ஸையும் நம்ம கொடுப்போம், ஓகேங்களா. ஓகே, இது பிபிஎலோட 36வது மேட்ச்சு. பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் ஹோபேர்டு ஹரிக்கன்ஸுக்கு இடையில் நடக்க போகுது. லாஸ்ட் மேட்ச் வீடியோ நம்ம போட முடியல, சம் ஒர்க் இருக்குது. அதனால் நம்ம போட முடியாமல் போயிடுச்சு. இது 36வது மேட்ச்சு ஹீட்டுக்கு ஹரிக்கனுக்கு இடையில் நடக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஹப்பா ஸ்டேடியம் பிரிஸ்பனோட ரெக்கார்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். டோட்டலாக இங்கே 63 மேட்ச் ப்ளே பண்ணிக்கிறாங்க. போத் சைடு ஈக்குவல் தான். ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ரெண்டுக்குமே ஈக்குவலான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் 166. ஆவரேஜாக அந்த ட்ராக் பிஹேவ் பண்ணியிருக்கு. பேட்டருக்கும் பவுலருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய ட்ராக் தான். இதில் ரன்ஸும் வரும், விக்கெட்டும் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக்கு. இங்கே ஸ்கோர் ஹையஸ்ட் ஸ்கோர் லோயஸ்ட் ஸ்கோர் பார்த்திங்கனாலே தெரியும். பெரிய அளவு ஸ்கோர் 224ங்கிறது நடந்திருக்கு. 90 ரன்னுக்கு 10 அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது ரெண்டையுமே பிரிஸ்பன் ஹீட்டு தான் வச்சுருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். பிச்சோட குவாலிட்டி தான் அது காட்டுது. நம்ம பிக்கிங் பேஸில் மேட்ச் எப்படி மூவ் ஆகுங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதுக்கும் சின்ன ஒரு இந்த மேட்ச் ட்விஸ்ட் இருக்குது காரணம் அப்படிங்கிறத நம்ம ட்ரீம் 11 பார்க்கும்போது தெரியும். இங்கே ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராசஸுமே ஸ்கோர் வந்திருக்கு. இதுதான் இந்த ஹப்பா ஸ்டேடியம் பிரிஸ்பனோட பிச் ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் மேட்ச் போடலான்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். நமக்கு டாப் 4 தான் ஹை கொடுக்கும், ப்ளஸ் கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் கை கொடுக்கும். அதுவுமே இந்த மேட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். டோட்டலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நீங்கள் சில விஷயங்கள் பார்க்குறது பிக்கிங்கை மாறுறதை வச்சு தான் நீங்கள் கணிக்க முடியும், ஓகேங்களா. அதை எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். லாஸ்ட் மேட்ச்சே ஒரு வரிசையாக நம்ம சொல்லியிருந்தோம் என்னென்ன விஷயங்கள் அப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னா அதுலேயும் லெவல்ஸ் மாறிச்சு. 1-2 சேஞ்சஸ் நடந்துச்சு. அதை கூட கமெண்டில் சிலர் சொல்லியிருந்தீங்க. லெவல்ஸ் மாறும்போதே பேட்டிங்கில் கேப்டன் வர்ற மாதிரி இருந்துச்சு, பவுலிங்கில் விசி வரும்னு திங்க் பண்ணோம், அது பேட்டிங்லேயே விசி வந்துருச்சு அப்படின்னு. கரெக்டு, ஓகே. அந்த அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படியே தொடருங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிபடலாம். அதை வச்சு இன்னும் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நாள் உங்களுக்கு ஜிஎலுக்கான வாய்ப்பு இருக்கும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு லெவல்ஸை பார்த்துக்கலாம். லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக்வுட், காலின் முன்ரோ அன்அவைலபிள் பிரிஸ்பன் ஹீட்டை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் மேட்ச்சே சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். பரவாயில்ல, லெவல்ஸோட இந்த ஸ்குவாடோட இது இங்கே ட்ரீம் 11லேயே நம்மளுக்கு கிடைக்குது. இதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் அதை கணிக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது போல் நடந்திருக்கு. இந்த மேட்சும் அதே மாதிரி தான். ஜாக்வுட்டும் முன்ரோ இல்லை அப்படிங்கிறது இப்போவே நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அதுக்கு பொதுவாக ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டா உஸ்மான் ஹவாஜா, மார்னஸ் லபுச்சனே, பவுல் வால்டர், வில் பிரிஸ்ட்விச். இதிலிருந்து 2 பேர் லெவல்ஸுக்குள்ளே வருவாங்க அப்படின்ட்டு. வெளியே போயிருக்கிறது 2மே பேட்ஸ்மேன் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த 2 பேட்டர் உள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கிரவுண்டு
நாளைக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கணிக்க முடியும். அப்படி கணிக்கிற பட்சத்தில் ஒரு பேட்டர் ஒரு பவுலர் அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா 6th பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஹீட்டுக்கு இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பேட்டர் நார்மலாக இப்படியே யோசித்தோம்னா பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாளைக்கு ட்ராக் இருந்தால் இந்த 2 பேட்டர்ஸ் அப்படியே உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் கொஞ்சம் பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக லபுச்சனே பவுல் வால்டரை உள்ள லெவல்ஸில் கொண்டு வருவாங்க. ஸோ இதுதான் நாளைக்கு ஹீட்டில் இருக்கக்கூடிய லெவல்ஸாக இருக்க அதிக சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்படியே நம்ம ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் பக்கம் வந்துட்டோம். பில்லி ஸ்டாங்கிள் மட்டும் அன்அவைலபிள். லாஸ்ட் மேட்ச் ஒரு சின்ன இன்ஜுரி ஆச்சு. கேட்ச் பிடிக்கும்போது கேட்ச் பிடிச்சிட்டாரு, அதில் இன்ஜுரி, ஒரே ஓவர் போட்டு நிறுத்திட்டார். ஓகேங்களா? ஸோ இப்போ அவர் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆபியஸாக கிறிஸ் ஜார்டன் உள்ளே வருவார் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுவோம். மற்றபடி டீம் அப்படியே இருக்கும், ஒரு பேசருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அப்படின்னு யோசிக்கிறோம். ஜார்டனை ஏன் லாஸ்ட் மேட்ச்சில் ரெஸ்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதே தெரியல. மேபி ஃபாஸ்ட் பவுலிங் வேணும் இந்த பிச்சு. ஸோ அதனால் கிறிஸ் ஜார்டனே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் அன்எக்ஸ்பெக்டடாக சில பிக்குகளை உள்ளே கொண்டு வராங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பிளேயர்ஸை. ஸோ பீனுக்கு வேணால் சம் சான்சஸ் இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி நாம் கிறிஸ் ஜார்டனை தான் வச்சு எடுத்திருக்கோம் ப்ரிடிக்ஷன். பீன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இது ஒன்று மட்டும் பார்க்கணும். அதே போல் தான் இங்கே நம்ம பவுல் வால்டரை யோசிக்கிறோம், அந்த இடத்துல பிரிஸ்ட் விஜயா உள்ளே கொண்டு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ வால்டரை நாம் யோசிக்கிறோம் அப்படின்னா பேட்டிங்கும் இருக்கும். ஓகேங்களா? பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது 2 பேட்டர் இல்லாமல் லெவல்ஸ் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். முன்ரோவும் இல்லை, ஹுட்டும் இல்லைங்கும்போது கண்டிப்பாக 2 பேட்டர் இல்லைன்னா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் ஒரு பேட்டர். ஸோ அந்த அமைப்பில் போக தான் வாய்ப்பு அதிகம். அதனால் பிரிஸ்ட் விஜுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தான் தோணுது. இந்த 3 பேர்த்தில் 2 பேர் ப்ளே பண்ணலாம். அதே போல் ஹரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேர்த்தில் ஒருத்தர் லெவலுக்குள்ளே வரலாம். ஸோ இது மட்டும்தான் இருக்க போகுது, வேறுபடி சேஞ்சஸ் இருக்க சான்சஸ் இல்லை. ஓகே, நம்ம வரிசையாக பார்த்துடலாம். ஒவ்வொரு விஷயமாக நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாப் 4 பிக் மேட்ச் ஃப்ளோ. ஓகேங்களா? இது தனியாக நான் கோர்வையாகவே முன்னாடி ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டு போடலான்ட்டு இருக்கேன். ஸோ அது பண்ண முடியல, ஒர்க்கு டைமு. ஸோ நெக்ஸ்ட்டு சீரீஸிலிருந்து அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், கொஞ்சம் கிளியராக புரிகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன விஷயம் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 4 பிக்கு மேட்சோட ரிதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டாப் 4 பிக்கை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டாப் 4 பிக்கில் ஓகே கரெக்டாக நம்ம வீடியோ போடும்போது தான் ஸ்லோவாகும். இதை நிறைய டைம் பார்த்துட்டோம். ஓகே பிக் ஆயிடுச்சு. டாப் 4ல் ஃபஸ்ட்டு ஆல்ரவுண்டர், பவுலர், விக்கெட் கீப்பர், அகெயின் ஆல்ரவுண்டர். ஸோ இப்படி தான் இருக்குது. 87 இந்த பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கவனமாக பாருங்களேன், இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அடுத்தது 87.5. ஸோ ஆல்மோஸ்ட் 87ல் 2 பேர், 85.4ல் ஒருத்தர். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா ஓகே சேஞ்சஸ் ஆகும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போதைக்கு ஆல்ரவுண்டர், பவுலர், விக்கெட் கீப்பர், ஆல்ரவுண்டர். ஸோ இந்த அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்குது. மேபி இதுக்குள்ளே இன்டர்சேஞ்ச் ஆகலாம், இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இது ஏன் கவனமாக பார்க்கணுன்னா கேப்டனை டிசைட் பண்ணக்கூடிய இடமா இது இருக்க போகுது. ஸோ அந்த ரீசன்னால் தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படியே இருந்துச்சுன்னா ஓகே, ஸோ எப்படி கேப்டன் வரும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸ்லைடாக மாறுச்சுன்னா என்னோடய கணிப்பில் எப்படி மாறலாங்கிறத வச்சு ஒரு 2 இடத்துக்கு நான் கேப்டன் சொல்கிறேன். ஸோ அதையும் தாண்டி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போது டாப் கேப்டன், டாப் விசி ஆல்ரவுண்டர்லேயும் பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் இருக்குது. ஸோ இதுதான் டாப் கேப்டன், டாப் விசி இப்போதைக்கு இருக்கக்கூடிய இடம். ஸோ ஆல்ரவுண்டரில் பேட்டரில் மிச்சு ஓவன் கேப்டனாகவும், பவுலிங்கில் எக்ஸ் பார்லெட் விசியாகவும் இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைய கண்டிஷன். ஓகே, இப்போ இந்த டாப் 4 பிக்கு கேப்டனை எங்கே வர வைக்கும்? ஸோ இது போல் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரவுண்டரில் கேப்டன் வர ஒரு சான்ஸ் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இப்படி இருக்கும் பட்சத்தில்
ஸோ அதுக்கப்புறம் தேர்டு பிக் மேட்சை ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது காட்டும். ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷன் அப்படிங்கும்போது விக்கெட் கீப்பிங் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, விக்கெட் கீப்பிங்கோ ஆல்ரவுண்டரோ இந்த தேர்ட் இடத்துல இருக்கும்போது மேட்ச் வந்து விக்கெட் ப்ளஸ் ரன்னு அப்படிங்கிறது தான் இருக்கும். பிச் ரிப்போர்ட் நம்ம பார்த்தோம், அங்கேயும் ஈக்குவலான சப்போர்ட் பேட்டிங்க்கு பவுலிங்க்கு அப்படிங்கிறது தான் இருந்திருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தேர்டு பிக் ஃபோர்த்து பிக்கும் போத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஆல்ரவுண்டரும் விக்கெட் கீப்பரும் ஒரு இன்ட்ராக்ட் ஆகக்கூடிய விஷயம், பேட்டிங்கும் பவுலிங்கும் ஒரு ஸ்டைப் ஆப் விஷயங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அப்படின்னா இந்த மேட்ச்சு ஈக்குவலைஸாக இருக்க தான் வாய்ப்பு, விக்கெட் ப்ளஸ் ரன்னு அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு. ஸோ இந்த ஒரு விஷயமும் ஆல்ரவுண்டருக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ பவுலிங் பேட்டிங் டபுள் ஆப்ஷன் உள்ளவங்க கேப்டனாக வர ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த அமைப்பில் இருந்தால் ஓகே. இப்போ இந்த கேப்டன் விசி ஆப்ஷன் பேட்டிங்லேயும் விசி பவுலிங்லேயும் இருக்குது. இதுவுமே 2 இடத்தையும் குறிக்குது. இதுக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக இது இருக்குது. பட் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங், பேட்டிங் பேஸில் அல்லது பவுலிங் பேஸில், ஸோ அப்படிங்கிற விஷயத்தை தான் இது காட்டுது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த அமைப்புப்படி கேப்டன் எங்கே வரலாம் அப்படின்னா பேட்டிங்க்கு ஒரு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. ஸோ அப்போது இந்த விஷயத்துக்கு இன்ட்ராக்ட் ஆகக்கூடிய இடம் அப்படின்னா பேட்டிங்கில் இருந்து பவுலிங் பண்ண வாய்ப்பு உள்ளவங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி லவுச்சனை 1 or 2 ஓவர்ஸ் போடலாம் நாளைக்கு மேட்ச்சில். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் யூஸ் பண்ணலாம். நாதன் மெக்ஸ்யூனி ஆல்ரெடி பவுல் பண்ணுறாரு, அவரை யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் டிம் டேவிட் பவுலிங் பேஸில் பவுலிங் போட்டார், அவரையும் யூஸ் பண்ணலாம். மிச்சு ஓவன் கூட லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணார். அதுக்கு ரீசன் இருக்குது, பில்லி ஸ்டாங்கிளுக்கு இன்ஜுரி அப்படிங்கிற காரணம் தான் அவரை பவுல் பண்ண வச்சுது. ஜார்டன் வந்துட்டார்னா அவரே பவுல் பண்ணுவார். ஸோ மேபி ஏதாவது ஒரு ஓவர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா இந்த மேட்ச் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான மேட்ச்சு, இவ்வளோ விஷயங்கள் இந்த மேட்ச்சில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிக்கு உட்காரும்போது அதுலேயும் சேஞ்சஸ் ஆகவும் சில வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மெயினாக நம்ம பார்த்த விஷயங்கள் என்னது, ஆல்ரவுண்டரில். ஸோ இதுதான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுற விதம், அது அப்படியே தான் நான் உங்களுக்கு இந்த மேட்ச்சில் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் ஆல்ரவுண்டரில் கேப்டன் அப்படிங்கிறது டாப் 4 பிக் வைஸா அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அங்கே யாரெல்லாம் அந்த விஷயத்துக்கு தகுதியாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் மைக்கேல் நீசர் ஒரு கேப்டன் ஆப்ஷன் பிளேயர் தான். அதே போல் ஜார்டன் நாளைக்கு உள்ளே வந்தால் ஒரு கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸாக யூஸ் பண்ணலாம். என் சௌத்ரி இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 பேர். பவுல் வால்டர் வந்தால் நீசரை ரீப்ளேஸ் இல்லது, பவுல் வால்டர் வந்தால் உஸ்மான் கவாஜாவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவார். ஸோ அப்போ நீங்கள் இதில் கேப்டன் பார்த்துக்குங்க ஒன்று. இப்போ பேட்டிங்கில் நம்ம யோசித்தோம் இல்லையா, ஸோ அதில் கம்பல்சரி பவுல் பண்ணுவாரா அப்படிங்கிற ரொம்ப ரிஸ்கி. இந்த மேட்ச் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், பட் சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்கோம். அதே மாதிரி நாதன் மெக்ஸ்யூனி, மார்னஸ் லபுச்சனே பவுல் பண்ணால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். டிம் டேவிட். ஸோ இப்படி ஒரு அமைப்பு தான் நாளைக்கு கேப்டன் சாய்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இதில் கம்பல்சரி பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இவர்களுக்கு மட்டும், அதுலேயும் லவுச்சனே டவுட்டு தான், லபுச்சனேவே. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புள்ள இடத்துல தான் இருக்காங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கேப்டன் ஆப்ஷன் குறித்தான பிளேயர்ஸ். இது வந்து இந்த விஷயங்களை பார்க்கும்போது, இன்னொன்று பேட்டிங்கில் கேப்டன் இருக்குது. ஸோ பேட்டிங்கில் கேப்டன் தேடுறோம். ஸோ அதில் இன்ட்ராக்ட் ஆகக்கூடிய பவுலிங்கில் மேபி உங்களுக்கு கேப்டன் வந்தால் யாருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப் திங்காக இருக்குது. இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பவுலிங்க்கு கேப்டன் போகிறது இல்லை. அதுலேயும் லிட்டில் சான்ஸ் யாராவதுக்கு இருக்குமா அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியான பிக்காக நீங்கள் கேப்டன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். வெரி வெரி ரிஸ்கி. ஓகேங்களா, அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ பின்னர்ஸாக இருக்கக்கூடிய குன்னமேன், சிப்சன், பீட்டர் ஹோட்சாகுலு, ஸோ இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இது ரொம்ப ரேர் சினாரியோ. ஸோ இதை பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டியது இல்லை. ட்ரை பண்ணுறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரிஸ்கியாக. ஓகேங்களா, இப்போ 2வது நம்ம கேப்டன் ஆப்ஷன் பார்த்துட்டோம். டாப் 4 பிக் அதுதான் ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகும். டாப் 4 பிக், டாப் கேப்டன், டாப் விசி இருக்கிற இடம். ஸோ அதை பொறுத்து மேட்ச் ஃபுல்லோ பார்த்துருக்கோம். அதையே சார்ந்து கேப்டன் விசி எங்கே இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் இது கவர் ஆகிருக்கும் 14 நிமிஷம். ஸோ அதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து பேட்டர்ன் சாய்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி மேட்ச்சில் நம்ம ஒரே ஒரு டீம் தான். ஸோ அதை வந்து என்ன பேட்டர்னில் போட்டிருந்தோம் அப்படிங்கிறது சும்மா உங்களுக்கு வியூ பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ எல்லா மேட்சும் சரியாக உட்காருமானா உட்காராது.
ஓகே, ட்ரீம் டீம் என்ன பேட்டர்ன் நீங்கள் செக் பண்ணுங்கள். 2-2-3-4 அப்படிங்கிறது தான் நம்ம மேட்ச்சுக்கு பேட்டர்னாகவே சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் உங்களுக்கு பேட்டர்னாகவே வந்திருந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் தான் நான் இந்த பேட்டர்ன் சாய்ஸையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, நம்ம இந்த மேட்ச் எடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரியான ஒரு சாய்ஸ் தான் இப்போவும் பார்க்க போகிறோம். இது லெவல்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் பேட்டர்னை சூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது, இப்போது இந்த சைடு லபிச்சனே இல்லைன்னா வால்டர் உள்ளவருக்கு உஸ்மான் ஹவாஜா அல்லது வால்டர் உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி கிறிஸ் ஜார்டன் அல்லது எம் பீன் அப்படிங்கிற பவுலர் உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது என்ன ஆகுது, இந்த இடத்துல மாறுது, பேட்டிங்கில் ஒரு நபர் குறையும். ஓகேங்களா? இந்த சேஞ்சஸ் மாறுச்சு அப்படின்னா ஜார்டனுக்கு பொதுவாக வரும்போது ஒரு பவுலர் எச் ஆகும். அப்போ பேட்டர்ன் சின்னதாக சேஞ்ச் ஆகும். அதே போல் உஸ்மான் ஹவாஜாக்கு பொதுவாக வால்டர் வரும்போதும் சின்னதாக பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். இது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பேட்டர்ன் நீங்களே ஆஃப்டர் லைனப்புக்கு அப்புறம் செலெக்ஷன் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் எவ்வளோனா 1 or 2 பிளேயர்ஸ் தான், 3 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ இங்கே 2 பிளேயர் ஆப்ஷன். ஸோ இந்த 2 பிளேயர் ட்ரீம் டீம் என்டர் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதில் ஒரு பிளேயர் மேபி வர வாய்ப்பு இருக்கலாம், ப்ளஸ் மேத்யூ வேட் இந்த மாதிரி அமையலாம். அல்லது இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் மட்டும் ட்ரீம் டீம் வர்றதும் நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ அல்லது மேத்யூ வேட். இங்கே மோஸ்ட்லி இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயருக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் லோ பிக் பிளேயரில் டி அல்சாப் அல்லது ஜே டோரான். ஓகேங்களா? ஸோ 1 or 2 அப்படிங்கிறது விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் சாய்ஸ். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் எடுத்துருக்கிறது நம்ம சொல்லிட்டோம், கிட்டத்தட்ட 8 பிளேயர் பேட்டிங்கில் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஹவாஜா இருக்கிற மாதிரி சேர்த்து தான் எடுத்திருக்கோம். உஸ்மான் ஹவாஜாவோட நம்ம எடுத்திருக்கோம். ஹவாஜா இல்லைங்கிற பட்சத்தில் 7 பிளேயர் மட்டும் லெவலில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு 8 பிளேயரை நம்ம எடுத்திருக்கோம், 7 பிளேயராக கூட மாறலாம். ஸோ இங்கே எவ்வளோ பேர்த்துக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஸோ மினிமம் 3 பிளேயர் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இங்கே பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 3 பிளேயர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இதில் ஹவாஜா இல்லாத பட்சத்தில் நீங்கள் 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி போகலாம். இதில் நீங்கள் கேட்டிருந்தீங்க கிரெடிட்டில் இருக்கிற மாதிரி சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் சாய்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதே விஷயம் தான் கேட்டகரி வைஸாக எடுத்திருக்கோம். ஆல்ரெடி கிரெடிட் பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு பிளேயரை ட்ரை பண்ணுங்கள் இந்த 2 பேர்த்தில் ஒன்று. ஸோ சின்னதாக இந்த மாதிரி வேணால் ஹிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு பிளேயரை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணுங்கள். இந்த மிடில் ரேஞ்சில் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு 3 பிளேயர் மினிமம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பேட்டிங் கேட்டகரி. ஸோ மினிமம் 3 அவ்வளோதான். ஸோ மேக்ஸிமம் 4 வரலாம். ஸோ ரொம்ப ரேரு. ஏன்னா டோட்டலாக மேட்சஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டரிங்கை சார்ந்து ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய லெவலுக்கு. ஸோ அதனால் அந்த விஷயம் 3ஓடு நிறுத்துறது பெட்டர் சாய்ஸ். 2ஆவும் குறையலாம் ஹவாஜா இல்லாதப்போ. அடுத்து ஆல்ரவுண்டர் கேட்டகரி மினிமம் 2 மேக்ஸிமம் 4 பேர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். என்ன காரணம்னா வால்டர் உள்ளே வரலாம். இப்போதைக்கு நம்ம எடுத்துருக்கிறதுல ஸோ இந்த 4 பேர் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதில் 5 ஆல்ரவுண்டர் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா 4 ஆல்ரவுண்டர் வரைக்கும் போகலாம். பட் மினிமம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 2 பிளேயரோட நிற்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. பட் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால மினிமம் 3 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பிக்கு மிஸ் ஆனால் கூட பாயிண்ட் பேஸில் பாதிக்காது அப்படிங்கிறக்காக. ஓகே, இது ஆல்ரவுண்டர். பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 பிளேயர் மேக்ஸிமம் 4 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? அப்போ உத்தேசமான இந்த பேட்டர்ன் என்னவாக இருக்கும்? 2-3-2-3 ஒரு சாய்ஸ் இருக்கலாம். அல்லது 1-3-3-4 ஒரு சாய்ஸ் இருக்கலாம். ஸோ அல்லது 2-2-3-4 அப்படிங்கிற சாய்ஸ் இருக்கலாம். அல்லது 2-2-4-3 இந்த 4 பேட்டர்னுக்குள்ளே ஏதாவது ஒரு பேட்டர்ன் வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பேட்டர்ன் சாய்ஸ். ஸோ இது முடிஞ்சு. ஸோ அடுத்தது ஆல்மோஸ்ட் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹிடன் பிக்காக ஏதாவது பிளேயர்ஸ் நீங்கள் இந்த மேட்ச்சுக்கு உள்ளே கொண்டு போகலாமா அப்படின்னா இதே லெவல் இருந்தால் மட்டும் இது செல்லும். ஹரிகன்ஸ் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல பீட்டர் கோட்சாக்லு ஒரு இம்பார்ட்டண்ட் பிக்காக இந்த மேட்ச்சுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கும்.
ஓகேங்களா, இது ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் மேத்யூ வேட் இதே லெவல் தான் தொடருதுன்னா மேத்யூ வேட் ஒரு கன்ஃபார்ம் பிக்காக கூட வரலாம். இதுவும் ஹரிக்கன்ஸுக்கு ஃபேவராக டீம் போடும்போது ட்ரை பண்ணுங்கள். அப்படி மேத்யூ வேட் உள்ளே வைக்கும்போது நீங்கள் அல்சாப்பியோ டோரானியோ சேர்த்து உள்ளே கொண்டு வர மாதிரி வரும். இது ஹரிக்கனுக்கு ஃபேவரான ஒரு டீமாக இருந்தால் இந்த மாதிரி அமையறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பிக்கு இதில் மாற்றம் அடைஞ்சால் நாளைக்கு நான் டீம் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த பிக்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு மேபி நான் ஒரு 5-6 பிளேயர் அப்படிங்கும்போது அதில் மினிமம் ஒரு 5 பிளேயர் வரைக்கும் கரெக்டாக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பெஸ்ட்டாக கொடுக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் விளக்கமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நீ முடிஞ்ச வரைக்கும் கரண்ட்டாக அப்டேட் கிடைக்கும். நம்ம குரூப் ப்ளேயில் பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள் டைரெக்டாக மெயின் சேனல்லே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.